அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் பாராளுமன்றத்துல நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல உழவர் நலத்துறையின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் விவசாய பயிர்க்கடன்களுக்காக ரூபாய் 1427 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தின அப்டேட் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எந்தெந்த விவசாயிகளுக்கு இந்த 1477 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நகை அடமான கடன், சரிங்களா, நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்ய போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பயிர்க்கடன் வழங்க இருக்காங்க, அது மட்டும் இல்லாம என்னென்ன திட்டங்கள் தீட்டியிருக்கிறாங்க, இந்த 2025 டு 2026 ஆண்டிற்கான திட்டங்கள் என்னென்ன, வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல விவசாயிகளுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்குது, இப்போ 2025 டு 2026 என்னென்ன பட்ஜெட் கூட்டத்தில் நடைபெற்று இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அப்டேட் பண்ண போறோம், சரிங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. வேளாண் பட்ஜெட் 2025 டு 2026 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அதுல கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதாகவும், விவசாய பயிர்க்கடன்களுக்காக மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக அது எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க அதை கொண்டு எல்லாமே தெளிவா பார்ப்போம். தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. இதை தொடர்ந்து மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக 17,000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்ததா தமிழ்நாடு அரசின் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணி அளவில் தாக்கல் செய்தார். அதில் 2025 டு 2026 ஆண்டிற்கான பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர், வேளாண்மை துறையில் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024 டு 2025 இல் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பியே தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் GSVA என்ற திட்டத்தில் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததான் பயிர்க்கடன் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவம் தெரிய வருகிறது. தமிழ்நாடு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019 முதல் 2020 ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023 டு 2024 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களில் பயிர்க்கடனில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது.
அடுத்தது வேளாண் பட்ஜெட் 2025 டு 2026 கரும்பு விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பும் என்னென்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023 டு 2024 மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025 டு 2026 ஆண்டில் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். அதாவது இப்போ மீண்டும் 2025 டு 2026 பயிர்க்கடன் மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி கடன் வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடன் வழங்குவதற்கு 17,000 கோடி ஒதுக்கீடும் செய்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அப்டேட்டுமே உழவர் நலத்துறை, அதாவது பாத்தீங்கன்னாக்கா வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025 டு 2026 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவர்களுக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வழங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும் என்றதை அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா 2021 டு 2022 நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021 டு 2022 ஆண்டு நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025 டு 2026 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025 முதல் 2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் MRK பன்னீர்செல்வம். சரிங்களா? சோ இதுதான் இன்னைக்கான ஸ்கீமோட அப்டேட். மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.